அப்பாடா சூடா ஒரு கப் காப்பியை குடிச்சதுக்கு அப்புறம் தான் தெம்பா இருக்கு. இதே மருமகளே காப்பி குடிச்சிட்டேன், கப் இந்தா. இதே இப்ப காலையிலக்கு இட்லி வச்சு சட்னி அரைக்கவா இல்லைன்னா சாம்பார் வைக்கவா தே? மருமகளே மத்தியானத்துக்கு சாப்பாட்டுக்கு மீனை வாங்கி மீன் கறி தான் வைக்க போறேன். அப்புறம் என்னத்துக்கு இப்ப காலையிலேயே சாம்பார் இட்லி வச்சு கொஞ்சம் போல தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சு வச்சிரு. சரிங்க தே. பொறுப்பா இருக்க மருமவா. என்ன சாப்பிடணும் என்ன செய்யணும்னு என்கிட்ட கேட்டு கேட்டு தான் செய்தா. இதே என்ன மருமகளே, சட்னிக்கு தேங்காய் வேணா துருவி தரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் தே, நான் பாத்துக்கிட்டேன். அப்புறம் என்ன மருமகளே? இதே மேனகா இங்க பாரு மருமகளே, அவ பேச்ச மட்டும் எடுக்காத. அதுக்கு இல்ல தே, இன்னும் வீட்டு வாசல்ல தான் உட்கார்ந்துருக்கா. அவளுக்கு வேணா ஒரு கப்பு காப்பி வேணா கொண்டு கொடுத்துட்டு வரட்டுமா தே? காபி வடை இட்லி சட்னி எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வா உன் சம்மந்திகாரிக்கு. எல்லாத்தையும் மொத்தமா நல்ல வாய்க்கு ருசியா தின்னுபிட்டு மறுபடியும் உன் தலையிலையும் என் தலையிலையும் மிளகா அரைப்பா. இதே அது மேனகா தப்பெல்லாம் உணர்ந்துட்டாதே, இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பண்ண மாட்டா. இங்க பாரு மருமகளே, உன்னை விட என் மவளை பத்தி எனக்கு தான் தெரியும். இப்ப சொல்லுவேன் கேட்டுக்க மருமகளே, அவ பேச்ச மட்டும் இந்த வீட்ல இனிமேல் எடுக்கவே கூடாதுன்னு சொல்லிவிட்டாமா. ஏத்தே அப்படி சொல்லாதே தே, எப்படி இருந்தாலும் அவ உங்க செல்லம் அவள்ல. அவ செல்ல மவ இல்ல, சரியான சூனியம் பிடிச்ச மவ. அவ பண்ணுற வேலைக்கு அவ வீட்டுக்கு வெளியே தான் கிடக்கணும். இந்த வீட்டு வாசப்படியை மிதிச்சவ உள்ள வந்துடவே கூடாது. இங்க பாரு மருமகளே, நான் இல்லாத சமயமா பார்த்து அவளை பாவம் பார்த்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துடாத. அப்புறம் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது சொல்லிவிட்டேன். ஆமா சரிங்க தே, உங்க பேச்ச நான் மீற முடியுமா? அப்படி இருந்தா உனக்கும் நல்லது. மரகதா உன்னை வீட்டுக்கு வர சொன்னால. ஆமா தே, இப்ப காலையில சாப்பாடு வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஒரு 10-10:30 மணி போல உங்க வீட்டுக்கு போகணும். சரி மருமகளே, நான் இப்பதானே காப்பியவே குடிச்சிருக்கேன். இட்லி சாப்பிடுறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். நீ இட்லி மட்டும் எடுத்து ஹாட் பாக்ஸ்ல வச்சிட்டு போ, நான் வேணா போட்டு சாப்பிட்டுக்கிறேன். என்ன பரவாயில்ல தே, உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் வச்சு கொடுத்துட்டு அப்புறமா நான் கிளம்புதேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மருமகளே, நான் வச்சு சாப்பிட்டுக்கிறேன். நீ முதல்ல சாப்பிட்டுட்டு மரகதா வீட்டுக்கு கிளம்பு. அவ உன்னை கூப்பிட்டுருக்கா, கூட மாட ஒத்தாசெல்லாம் பண்ணாண்டமா. சரிங்க தே. சாப்பிட்டுட்டு போ. என்ன சரிங்க தே. என் சம்மந்திகாரி வேற வாசல்ல கிடந்து கூப்பாடு போட்டு கிடக்காள. எங்க மாமியாரும் அவளை வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாவோ. அவங்க மாமியார் வீட்டுக்கு போறதுக்கும் அவளுக்கு வழி இல்ல. உப்பு தின்னவன் தண்ணிய குடிச்சுதானே ஆவணும். ஸ்நேகிதியே ஸ்நேகிதியே ரகசிய ஸ்நேகிதியே. திமிரு பிடிச்சவா ஒரு மனுஷி வீட்ல நிம்மதியா இருக்க விடுதாளா? வாசல்ல கிடந்துக்கிட்டு என்னமோ பாட்டு போட்டில பாடின மாதிரில பாடிட்டு கிடக்கா. இவளுக்கு வாங்கினதெல்லாம் பத்தல போலுக்கு. ஸ்நேகிதியே ஸ்நேகிதியேன்னு பாடுத, இன்னும் வாரம் டீ சூனியகாரி. சொல்ல சொல்ல கேட்காம வாசல்ல கிடந்து சத்தம் போட்டு கிடக்கா. ஆஹா, எங்க அம்மா வெளியே வந்துட்டாவோ. நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். நடந்தால் 2 அடி இருந்தால் 4 அடி. நடந்தால் 2 அடி இருந்தால் 4 அடி. படுத்தால் 6 அடி போதும். இந்த நிலவும் அந்த வானமும் அடி எல்லோருக்கும் சொந்தம். அடி சொல்லடி ஞான பெண்ணே, உண்மை சொல்லடி ஞான பெண்ணே. அடி சொல்லடி ஞான பெண்ணே, உண்மை சொல்லடி ஞான பெண்ணே. என்னடி சொல்லணும்? நல்ல ஓவியமா பாட்டுல படிக்க பாட்டு. நடந்தா 2 அடியா, ஓடுனா 10 அடியா. கொஞ்சம் விட்டுருந்தோம்னா 6 அடி தோண்டி என்ன புதைச்சிருப்பியாட்டி. என்ன புதைச்சு இன்னைக்கு 2 நாள் ஆயிருக்கும். பாடுற வாரம் பாட்டு வாய பியாத்த எடுத்துரும் பாத்துக்க. முதல்ல கிளம்பிட்டு இங்க இருந்து. விடிஞ்ச நேரத்துல இருந்து வாசல்ல கிடந்து பாட்டு பாடிட்டு கிடக்கா. அப்படியே உன் பாட்டுல மயங்கி எம்மாடி என் செல்ல மவளை வீட்டுக்குள்ள வாமான்னு உன்னை கூப்பிட்டுறேன்னு மட்டும் கனவுல கூட காணாதடி. நடையில காலை வச்சேன்னு வச்சுக்க, காலை தரிச்சு உன் கையிலே தந்து விடுவேன், ஜாக்கிரதை. என்னமா இதெல்லாம்? ஒரு பெத்த பிள்ளைகிட்ட பேசின பேச்சா இதெல்லாம்? ஒண்ணு பெத்துட்டேனேன்னு தாண்டி இவ்வளவு நேரமா சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கேன். பாட்டி இனி இப்படி வாசல்ல உட்காந்துக்கிட்டு பாட்டு பாடி ஆடிட்டு கிடந்தான்னு வச்சுக்க, சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு மூஞ்சில ஊத்தி விடுவோம் பாத்துக்க. இருக்கப்பட்ட நாள் வரைக்கும் நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கேன். பேசாம போயிரு பாத்துக்க. என்னமா நீ பேசாம போயிருங்க? நான் எங்கதான் போவேன்? நீயும் வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேங்க. எங்க மாமியார் வீட்டு பக்கமும் என்னால போக முடியாது. ஆமா, செஞ்ச காரியம் அப்படி இல்ல. உன் மனசுல உள்ள எண்ணம் படிதான் டீ உன் வாழ்க்கையும் அமையும். நல்ல வேளை அந்த ஜூஸ ரேவதி பிள்ளை குடிச்சு அவளுக்கு ஏதாவது நான் இருந்துன்னு வச்சுக்க, உன் மாமியாரி நம்மள எல்லாம் விட்டா வச்சிருப்பா. இந்நேரம் செய்யல தள்ளி 1 2 3 4 கம்பி என்ன வச்சிருப்பாட்டி. இங்க பாருட்டி, உன் நேரமா ஏன் நேரமான்னு தெரியல. நல்ல வேளை அந்த பிள்ளைக்கு கையில ஜூஸ் போகாம என் கையில வந்துச்சு. இது வரைக்கும் உன்னால நான் பட்ட அவஸ்தையெல்லாம் போதுமிட்டி. முதல்ல இப்படி கண்ணு முன்னாடி நிக்காத, போட்டி எங்கேயாவது. என்னமா சொல்லுத? நான் எங்க போவேன்? எங்கேயாவது போ, எனக்கு என்ன? ஒரு பெத்த பிள்ளைய பத்தி இப்படி சொல்லலாமாமா? அப்ப நீ மட்டும் என்ன பெத்த அம்மான்னு நினைச்சியாடி? இப்பதான் ஏதோ பாட்டு பாடுனியே, இந்த நிலமும் அந்த வானமும் அடி எல்லாருக்கும் சொந்தம். இப்படி பாடுனேலடி, போ பக்கத்து வீட்டுல போய் இந்த நிலமும் அந்த கூரையும் எனக்கு தான் சொந்தம்னு சொல்லு. அவ பதில சொல்லுவா. எம்மா, உனக்குள்ள எவ்வளவு திறமை! ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி
துவைக்கிற வேலை சோப்பு போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிடாத. இனிமேல் உன் பருப்பெல்லாம் இங்க வேகவே செய்யாது. மரியாதையா இந்த வீட்டு வாசல் விட்டு கிளம்பு. எங்கேயாவது போ, ஆனா என் கண்ணு முன்னாடி மட்டும் நின்னுறாத. நடந்தால் 2 அடி. இருட்டி, உனக்கு அடிதானே வேணும். இப்ப சொல்லுடி, உனக்கு எத்தனை அடி வேணும்னு? அம்மா, நான் தான் வாரியல் அடியே சொல்லல. நீ எந்த அடியை கேட்டாலும் இந்த வாரியல் அடி தான் உனக்கு கிடைக்கும். ஐயோ, எங்க அம்மாவே எனக்கு விரோதியா மாறிட்டாவளே. ஓடி போயிருந்துக்க. இனி இந்த பக்கம் வந்தா வாரியல் சாத்து விடும் பத்துக்க. திமிரு பிடிச்சவா. அவளுக்கு நடக்கிறதுக்கு 2 அடி வேணுமா, உட்கார்றதுக்கு 4 அடி வேணுமாம்ல. எல்லாத்துக்குமா சேர்த்து எத்தனை அடின்னு மொத்தமா கணக்கு போட்டு வை. மொத்தமா பைசல் பண்ணிக்கிடலாம். வந்துட்டா 2 அடி வேணும் 4 அடி வேணும்னுகிட்டு. எல்லாரும் என்ன பார்த்து கண்டிஸ்டி போட்டுட்டாவோ. அந்த கண்டிஸ்டியால தான் இன்னைக்கு அம்மா வீட்டுக்குள்ளேயும் நம்மளால போக முடியல, மாமியார் வீட்டுக்கும் போக கழியல. கண்டிஸ்டி எல்லாம் கழிஞ்சிட்டுனா எல்லாம் சரியாயிரும். லா 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 லா. ஆஹா, மேடு செல்லம் அம்மா கிட்ட ஏச்சு வாங்கி இங்க பெஞ்சில வந்து உட்கார்ந்திருக்காவளோ. இருக்கட்டி இருக்கட்டி, அவ எப்பவுமே இருக்கக்கூடிய பதுவான இடம் தானே. என்ன மேனகா, மாமியார் வீட்டுக்கு போக முடியலையேன்னு கவலையோட உட்கார்ந்திருக்கியோ? மாமியார் வீட்டுக்கு போணுங்கா, நல்ல வெயில் அடிக்கு பத்தியலா, அத அங்க நல்ல காத்து அடிக்கேன்னு இந்த மரத்துக்கிட்ட உட்கார்ந்திருக்கேன் பாத்துக்கங்க. நீ மாமியார் வீட்டுக்கு போனாலும் அங்க உனக்கு சீட்டு கிடையாத. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே மேனு செல்லம். எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிடாத. எல்லாம் ஐ நோ. அதே மாதிரி இங்க நடந்த விஷயம் எல்லாம் உங்க மாமியாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிடாத. எல்லாம் உங்க மாமியாருக்கு தெரியப்படுத்தியாச்சு. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, எங்க மாமியாருக்கெல்லாம் எந்த விஷயமும் தெரியாது. ஏன்னா ரேவதி என்ன பத்தி எங்க மாமியார்ட்டெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டா. ரேவதி கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டா. ஆனா என்னக்கா ஆனான்னு இழுக்கிய? ஹலோ ஹலோ ஹலோ, பேரை நான் சொல்லவா? சுசிலாமா அவங்க மருமகளை பத்தி சொல்லவா? எப்படி மேனு செல்லம், உங்க வீட்டுக்கு பால் காட்சிக்கு வந்தோம்ல, அப்பவே உங்க மாமியார் கிட்ட இருந்து போன் நம்பரை வாங்கி தானே வச்சிருந்தேன். எனக்கு ஒரு காலம் வரும்னு நினைச்சேன், ஆனா அது இவ்வளவு கூடிய சீக்கிரமா வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மேனு செல்லம். எக்கா அப்படினா? அட அறிவாளி பிள்ளையே, உனக்கு இன்னும் புரியலையா? போன் பண்ணி உங்க மாமியார் கிட்ட இங்க நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இது ஏன்க்கா உங்களுக்கு இந்த புத்தி? எதுக்குக்கா எல்லா விஷயத்தையும் எங்க மாமியார் கிட்ட சொன்னீங்க? பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம். எனக்காக அந்த தெருவுல உள்ள எல்லார்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு நான் சோத்துக்கு வழி இல்லாம கிடந்தேன். ஆனா நீ என்ன பத்தி ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு பார்க்காம மாமியார் வீட்டுக்கு வண்டியில பறந்து போனியே, அதுக்கு தான் இந்த பழி தீர்த்தல். வரட்டா? ஹலோ ஹலோ ஹலோ, பேரை நான் சொல்லவா? கீதா நான் அல்லவா? அடி பாவி கீதாக்கா, கடைசில கூட இருந்தே எனக்கு குளிய பறிச்சிட்டேல. இனிமே எப்படி எங்க மாமியார் வீட்டுக்கு போவேன்? நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லாம் கண் திஷ்டி தான். முதல்ல கண் திஷ்டியை கழிக்கணும். அக்கா அக்கா அக்கா, எங்க அக்கா? எடி அஞ்சு, நான் இனிமேல் ஒன்னு அஞ்சுன்னு கூப்பிட கூடாதான், அக்கான்னு கூப்பிடணும் டி. அம்மா தான் சொன்னா. டி, என்னாலலாம் உன்னை அப்படி கூப்பிடவே முடியாது டி. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் இருக்கும்போது மட்டும் உன்னை அக்கான்னு கூப்பிடுதேன், என்ன மத்த நேரம் நான் உன்னை அஞ்சுன்னு தான் கூப்பிடுவேன். எடி என்ன, நான் இவ்வளவு நேரமா பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பதில் எதுவும் சொல்லாம அப்படியே தலை குனிஞ்சு போய் உட்கார்ந்துருக்க. ஓஹோ, புது பொண்ணுக்கு வெக்கமா? எடி கொஞ்சம் பேசாம இருந்துக்க, சும்மா கோவத்தை கிளப்பிக்கிட்டு இருக்காத. எடி உன்னை இவ்வளவு நேரமா அக்கான்னு தானே சொன்னேன், அப்புறம் என்னதுக்கு இவ்வளவு கோவப்படுதா? அது சரி இருக்கட்டும். ஆமா, அம்மா உன்னை பட்டு சாரியெல்லாம் உடுத்த சொன்னா, நீ என்னடானா இப்படி பழைய ட்ரெஸ்ஸோட உட்கார்ந்துருக்க? இங்க பாரு ஐசு, வாயை திறக்காத, நான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கேன், பேசாம போயிரு. புது பொண்ணுனா கொஞ்சம் பயம் இருக்கதான் செய்யும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்க, அவங்கள பார்க்கணும், மாப்பிள்ளைய பார்க்கணும், ஜூஸை கொடுக்கணும். நீ பயப்படாம இருக்கணும்னு தானே நானே ஸ்கூலுக்கு லீவு போட்டு இருக்கேன். மரியாதையா ரூமை விட்டு வெளியே போ. என்னடி இப்பமே என்ன ரூமை விட்டு வெளியெல்லாம் துரத்துத? பாரு ஐசு, நான் செம டென்ஷன்ல இருக்கேன், பேசாம போயிரு, இல்ல ஏசி விடுவோம் பாத்துக்க. என்ன அஞ்சு இவ்வளவு கோவப்படுதா? நான் உன் தங்கச்சி தானே, உன் மேல எவ்வளவு பாசமா இருக்கேன், நீ தான் சும்மா சும்மா கோவப்பட்டுக்கிட்டே இருக்கா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்களேன்னு நானே டென்ஷன்ல இருக்கேன், இவ வேற. ஏடி, 2 பேரும் அங்க என்ன பாடு பேசிட்டு இருக்கிய? அஞ்சு ரெடி ஆயிட்டியா? எம்மா, அக்கா ரெடி ஆயிட்டே இருக்காமா, நான் தான் கூட இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். சரிடி, இன்னொரு 1/2 மணி நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்க, சீக்கிரமா ரெடியா சொல்லு. சரிம்மா. என்ன அஞ்சு, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த தங்கச்சியை பிரிஞ்சு இருக்கணுமேனு கோவமா இருக்கியோ? பல்ல கலக்கிறோம், பேசாம இருன்னு சொன்னோம்ல. ரொம்ப தான் ஓவரா சீன் போடாத. என்ன
நானும் சரி நம்ம அக்கா வாச்சே இன்னைக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்களே அக்கா அக்கான்னு கூப்பிட்டு வைப்பமேன்னு பார்த்தா ரொம்ப தான் கோவப்பட்டு நடக்க. எடி என் சூழ்நிலை தெரியாம நீ பேசாத. அப்படி என்ன உனக்கு சூழ்நிலை? நீ இப்ப தேர்ட் இயர் படிக்க, படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு கல்யாணம். இப்போ சும்மா பொண்ணு பார்த்து பேசி முடிக்கதானே வர்றாங்க. இங்க பாரு ஐசு, தயவு செஞ்சு என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசாம இரு. இந்த அழகிய பொண்ணு பார்க்க வர்றாங்களேன்னு ரொம்ப தான் பீத்துதா. சீக்கிரம் ரெடி ஆகு, அம்மா வேற கேட்டுக்கிட்டே இருக்கா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னும் அரை மணி நேரத்துல வந்துருவாங்களாம். என்ன வீடே கல்யாண வீடு மாதிரி கலகலான்னு இருக்கும்னு பார்த்தா ஆள் அணக்கமே இல்ல. இக்கா வா சின்ன பொண்ணு. என்னக்கா கல்யாண வீடு கலகலான்னு இருக்கும்னு பார்த்தா வீட்டுல ஆள் அணக்கமே இல்ல. நீ வேற சின்ன பொண்ணு, பொண்ணு பார்க்க தான் வர்றாங்க, நீ என்னடா கல்யாண வீடுன்னு சொல்லிட்டு இருக்கா? ஆமாக்கா, கல்யாணத்துக்கு முதல் ஸ்டெப்பே பொண்ணு பாக்குறது தானே. அதான் நீ வந்துட்டேல, இனி கலகலான்னு தான் இருக்கும். இக்கா அஞ்சு ரெடி ஆயிட்டாளா? ரெடி ஆயிட்டு இருக்கா சின்ன பொண்ணு. ஐசு இன்னைக்கு ஸ்கூலுக்கு போல, லீவு போட்டுட்டா. சரிதான், அக்காவா பொண்ணு பார்க்க வரும்போது மாப்பிள்ளையெல்லாம் பார்க்காண்டாமா? என்ன செய்ய, எங்க காலத்துலலாம் கல்யாணத்து அன்னைக்கு தான் என் மாப்பிள்ளையவே பார்த்தேன். ஆனா இப்ப அப்படியா இருக்கு? மாப்பிள்ளைய பொண்ணுக்கு பிடிக்கணும், பொண்ணு வீட்டுல உள்ள எல்லாருக்கும் பிடிக்கணும். ஆமாக்கா, காலம் மாறி போச்சுல. சரி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போன் பண்ணாங்களாக்கா? ஆமா சின்ன பொண்ணு, இன்னொரு அரை மணி நேரத்துல வருவாங்களாம். அடுத்த வீட்டுல விசேஷம்னா நம்ம போய் ஓடி ஆடி வேலை செய்தோம். ஆனா நம்ம வீட்டுல ஒரு விசேஷம்னா நமக்கு கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது. காப்பி டீ எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். கடையில தான் அந்த பச்சி வடையெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் பாத்துக்க. இப்போதைக்கு இது போதும்க்கா. அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு எல்லாம் ஒருத்தர் பிடிச்சி அப்புறம் பேசி முடிப்போம்ல, அப்ப சாப்பாடே போட்டுறலாம் விடுங்க. நானும் அப்படிதான் நினைச்சேன் பாத்துக்க. சரி, நான் போய் ஃபர்ஸ்ட் பொண்ணை பாத்துட்டு வரேன். போ சின்ன பொண்ணு, போய் பாத்துட்டு வா. நான் இந்த கப்பெல்லாம் கழுவி எடுத்து வைக்கேன். சரிக்கா. நானே டென்ஷன்ல இருக்கேன், இவ வேற வந்து பாடா படுத்தி எடுத்துக்கிட்டு இருக்கா. சின்ன பண்ணத்த சவுண்ட் வேற கேக்கு. பேசாம எல்லா விஷயத்தையும் சின்ன பண்ணத்திட்ட சொல்லிடலாமா? அந்த அத்தை கிட்ட சொல்லதுக்கும் பயமா தான் இருக்கு. உடனே போய் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு நிப்பாங்க. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி ஆகுவோம், அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பாத்துக்கிடலாம். வாங்கக்கா, சாரீஸ் பாக்குறீங்களா சுடிதார் பாக்குறீங்களா? சிஸ்டர், ஆடி கழிவு போட்டுருக்கீங்கல்ல? ஆமாக்கா, ஆடி கழிவு தான். இவங்களுக்கு எல்லாம் சாரீஸ் காட்டுங்க, அப்புறம் எனக்கு வந்து டிசைனர் Dress எல்லாம் காட்டுங்க. என்ன சாந்தி, எங்களுக்கு மட்டும் சாரி, உனக்கு மட்டும் ஏதோ டிசைனா கேட்டுக்கிட்டு இருக்க? ஏக்கா, உங்கள மாதிரி எனக்கு என்ன வயசாக ஆயிட்டு, அதனால தான் சுடிதார் லெஹங்கா அதெல்லாம் ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். ஆமா, அப்படியே என்னமோ ரொம்ப படிச்ச மாதிரி தான் தசு புசுன்னு பேசுவா. 5ஆம் கிளாஸ் ஃபெயில், பேசுற பேச்ச பாரு. டிசைனர் Dress எல்லாம் எங்கமா இருக்கு? அக்கா அங்க தான் இருக்கு, போய் பாருங்க. ஓகே ஏக்கா, நான் முதல்ல எனக்கு Dress எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு வரேன். அதுக்கு அப்புறமா நம்ம எல்லாரும் சேர்ந்து சாரி செலக்ட் பண்ணலாம். சரி அம்மா, போ. நீ எங்க போயிட்டு வரதுக்குள்ள ஆடி கழிவே முடிஞ்சிரும் போலக்க. மரியாதைக்கா, you are very very naughty. ஏய் அம்மா, இங்கிலீஷ் பீஸ்ல தான் பொரிஞ்சு தள்ளுதா. ஏக்கா, ஆஃபர்ல சாரி எல்லாம் இருக்குக்கா. ஒரு சாரி வாங்குனா ஒரு சாரி ஃப்ரீ. சரிம்மா, அவ முதல்ல வரட்டும் Dress எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறமா சேலையை பாத்துக்கிடலாம். இல்லன்னா இதுக்கும் ஏதாவது தசு புசுன்னு பேசி தள்ளிடுவா. சரிங்கக்கா. நல்ல வேளை கனி கூட்டம் இல்ல, கூட்டமா இருந்ததுன்னா அவ்வளவுதான். ஆமாக்கா, நீங்க சொல்லுது சரிதான். கூட்டம் இல்லாம இருக்குதான் நல்லது. இல்லன்னா நம்ம கனியக்காவை எங்கேயாவது காண அடிச்சுக்கிட்டு தேடிக்கிட்டே தான் இருந்திருப்போம். ஆமா, நான் எத்தனை நேரம் காணாம போன மாதிரியும் நீ தான் தேடி பிடிச்ச மாதிரில பேசிட்டு இருக்க. எக்கா, உங்க சிரிச்ச முகத்தோட இந்த முகம்தான் அப்படியே பளிச்சுன்னு அழகா இருக்குக்கா. ஆமா எல்லாம் சொல்லுவ. உன்னோட வயசுல மூத்தவ, என்ன போய் நீ கிண்டல் பண்ணிட்டு இருக்கியே? எக்கா, வயசுல மூத்தவனால நம்ம அப்படியேக்கா பழகிருக்கோம். ஆமா இத ஒண்ணு மட்டும் சொல்லிரு. ஹாய் फ्रेंड्स, இவா வருதி. எதடி என்ன இது? நாலு முடிய இப்படி வந்து நிக்க. ஏன் சாந்தி, உனக்கு Dress எடுக்க போனா உன் பிள்ளைகளுக்கு எடுத்துட்டு வந்திருக்க? ஏக்கா, என்னடா நீங்க இப்படி சொல்லுதியே? இது என் பிள்ளைகளுக்கு இல்ல, எனக்கு Dress தான். பாருங்க, அளவு எனக்கு தான் கரெக்ட்டா இருக்கு. சிஸ்டர், நீயே சொல்லுமா, எனக்கு இந்த Dress நல்லா இருக்கு தானே? ஆமாக்கா, ரொம்ப நல்லா இருக்கு. பாத்தீங்களா, ஒரு 2 நிமிஷம் முன்னாடி தான் பழகுச்சு. அந்த பிள்ளையே என் Dress ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுது. ஆனா நீங்க Dress நல்லதா இருக்கு, ஆனா உனக்கு இதெல்லாம் அவசியமா? ஆமா, சேலைய கட்டதுக்கு இல்லாம ஒரு பாவாடை இந்த டைம் போட்டுட்டு வந்திருக்கா பாரு. ஏ கனியக்கா, நீங்க ஒண்ணு இந்த பேச்ச பேசாதீங்க. நீங்க மட்டும் என்ன சேலையவா உடுத்திருக்கீங்க? அப்படியே படுதா மாதிரி ஒரு பெரிய நைட்டி எதன போட்டுருக்கீங்க? என்னது, படுதா மாதிரி நைட்டியா? இவகிட்ட எனக்கு என்ன பேச்சு? இவ மீடியா உடுத்துதா இல்லனா ஃப்ராக்க உடுத்துதா? நம்ம தெருவுல போகும்போது நாய் துரத்தாம இருந்தா சரிதான். மரகதக்கா, உங்களுக்கு இந்த பாவாடை சட்டை பிடிக்கல தானே? ஒரு 2 நிமிஷம் இருங்க, நான் இன்னொரு Dress எடுத்து வச்சிருக்கேன், அத போட்டுட்டு வரேன். ஏய் அம்மா, இவளோட அலப்பற தாங்க முடியலையே. போச்சு போ. இவளுக்கெல்லாம் ஒரு துணி எடுப்பு, அதுவும் ஆடி கழிவுல. இவ கூட வந்திருக்கிறதுக்கு பேசாம வீட்லயே இருந்திருக்கலாம். கனியக்கா, நீங்க என்ன பார்த்து பொறாமப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் வெரி வெரி பியூட்டிஃபுல்லா இருக்கேன். ஆமா, பெரிய பியூட்டிஃபுல் பாத்துக்கிட்டு தானே இருக்கும். சின்ன பொண்ணு, என் Dress பார்த்துட்டு நீ எதுவுமே சொல்லாம இருக்க. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தி அந்த Dress. என் கலருக்கு மேட்சா பேபி பிங்க் கலர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா எங்களுக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். சின்ன பொண்ணு, நான் அடுத்த Dress மாத்திட்டு வரேன். ஏக்கா, முதல்ல சாரி எல்லாம் எடுத்துக்கிடுவோம்க்கா. இன்னும் சாயங்காலம் ஆயிட்டுனா கூட்டம் நிறைய வந்துரும். அப்புறம் டிசைன் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டோம்னா நமக்கு நல்ல சேலை எல்லாம் கிடைக்காது. ஆமா சாந்தி, முதல்ல சேலையெல்லாம் எடுத்துக்கிடுவோம், அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச Dress-ஆ பார்த்து எடுத்துக்கலாம். சரியா? ஓகே, மரகதக்கா பேச்சுக்கு மறு பேச்சு இல்ல. சிஸ்டர், என்னமா பாத்துக்கிட்டே நிக்கிற? எங்களுக்கு பிடிச்ச சாரி எல்லாம் எடுத்து காட்டு. சரிக்கா. நான் அழகா இருந்தாலே கன்னியக்காவுக்கு பிடிக்கவே பிடிக்காது, வயித்தெரிச்சல் பிடிச்சவங்க.
காட்டுமோ எந்த சேலையா இருந்தாலும் பரவாயில்ல. சரிங்கக்கா. ஏக்கா அந்த சாரி நல்லா இருக்கான்னு பாருங்க. இந்த சாரில நிறைய கலர் கலராலாம் இருக்கு. மரகதக்கா, உங்களுக்கு எனக்கு சின்ன பொண்ணுக்குலாம் அந்த சாரி நல்லா இருக்கும். ஆனா கன்னியக்காவுக்கு மட்டும் கொஞ்சம் டல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏடி சாந்தி, உன் வேலையை மட்டும் பாரு என்ன. நீ உனக்கு தேவையான சேலையை நீ எடுத்துக்க. எனக்கு கூட நீ பார்த்து சொல்லாண்டா. அப்படி சொல்லாதீங்கக்கா. நாம அப்படியே பழகிருக்கோம். உங்களுக்கு எந்த Dress சூட் ஆகும்னு எனக்கு தாங்க தெரியும். இங்க பாரு, பேசாம வாயை மூடிட்டு இருந்துருப்பதுங்க. ஏக்கா இவகிட்ட சொல்லுங்களாக்கா. ஏங்க நீங்களும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே நிக்கிய? என்ன சொல்லக்கா நீ? ஏக்கா தயவு செஞ்சு அவ வாயை மூடிட்டு நிக்க சொல்லுங்கக்கா. இல்லனா அவ என்ன பத்தி பேச சொல்லாதீங்க. அவ என்ன பத்தி பேசும்போதெல்லாம் எனக்கு எரிச்சலா வருது. ஏ சாந்தி, கொஞ்சம் அமைதியா இரு. துணியெல்லாம் பார்த்து எடுத்துட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போவோம். பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துல இருந்து வந்துருவாங்கல்ல. கன்னியாக்கோட ஃபேஸ் ரியாக்ஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு. நீ முதல்ல வாயை மூடிட்டு இரு. ஏக்கா இந்த சாரி அழகா இருக்குல்ல, நல்ல சிம்பிளா சூப்பரா இருக்கு. ஆமா சின்ன பொண்ணு, நீ சொன்ன மாதிரி இந்த சேலை ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இந்த கலர்ல சாரியே கிடையாது பாத்துக்க. ஏக்கா இந்த சாரி பாதிக்கு பாதி விலைதான்க்கா. அப்படியாமா? ஆமாக்கா. ஏக்கா ஒரு கல்யாண வீட்டுக்கு உடுத்திட்டு போனா கூட நல்லா இருக்கும் பாத்தியா? ஆமாக்கா, நீ நம்ம உள்ளூர்ல ஏதாவது கல்யாண வீடுனா கூட இந்த சேலை உடுத்திட்டு போலாம் பாத்தியா? சூப்பரா இருக்குல்ல. ஏக்கா பேசாம இதே மாதிரி சாரில ஆளுக்கு ஒண்ணு எடுத்துக்கிடுவோமா? சரிக்கா, நீ எடுப்போம். இன்னும் வேற ஏதாவது சாரி இருக்கான்னு பாப்போமே. சரிக்கா. சின்ன பொண்ணு, நானே எல்லா சாரியும் கட்டி பாத்துட்டு இருக்கேன். நீயும் வா. உனக்கும் சாரி எல்லாம் அழகா இருக்கான்னு பாக்கண்டாமா? ஏப்பா 4 முடி செட்டு சேர்க்காம விடாது போலுக்க. ஏ சின்ன பொண்ணு, சூப்பரா இருக்கு அந்த சாரி. வாவ் சின்ன பொண்ணு, சூப்பரா இருக்கு இந்த சாரில. அப்படியே என்ன மாதிரியே அழகு தேவதையா இருக்க. என்னத்த பெருமைப்படுத்தினாலும் இவளையும் சேர்த்தே தான் சொல்லுவா. கீதாக்கா நீங்க உடுத்திருக்க சாரியும் ரொம்ப அழகா இருக்குக்கா. ஆமா சின்ன பொண்ணு, நான் உடுத்திருக்க சாரியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா நீ கொஞ்சம் ஸ்பெஷலா தான் இருக்க. மரகதக்கா, நான் இப்பவே சொல்லிட்டேன். நிச்சயதார்த்தம் கல்யாணத்துக்கு எல்லாம் நம்ம ஒரே மாதிரி தான் சாரி உடுத்தணும். சரியாக்கா? சரிமா தாயே, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரே கலர்ல ஒரே டிசைன்லயே சாரி உடுத்தலாம். ஏக்கா சின்ன பொண்ணு உடுத்திருக்க பட்டு செம சூப்பரா இருக்கு பாத்தியாடா? சின்ன பொண்ணு பொண்ணு பக்கம் வரும்போது இந்த சாரி கட்டி இருந்தான்னு வச்சுக்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்த உடனே பொண்ணு ஓகேன்னு சொல்லிடுவோம் பாத்தியாக்கா? ஆமா சாந்தி, இப்பதான் உருப்படியா ஒரு வார்த்தை பேசியிருக்க. ஏக்கா பொண்ணு பக்கம் வரும்போது வேணா நம்ம வேற வேற சாரி கட்டிக்கலாம். ஆனா நிச்சயம்லாம் கல்யாணம் எல்லாத்துக்குமே நம்ம எல்லாரும் ஒரே சாரி தாங்க கட்டணும். ஏம்மா அதத்தான் ஏற்கனவே சொல்லிட்டியே. இப்ப ஆடி கழிவுலயே நம்ம எல்லாருக்கும் நல்ல சாரியா பார்த்து ஒரே மாதிரி எடுத்துக்கிடலாம். சின்ன பொண்ணு, என்ன இப்படி முடிச்சிட்டு நிக்க? எங்க எல்லாருக்கும் மட்டும் தான் ஒரே மாதிரி சாரி. ஆனா உனக்கு மட்டும் டிஃபரண்ட். ஏன்னா கல்யாணம் பண்ணி யாருன்னு தெரியணும் பாத்தியா? ஏக்கா என்னக்கா பேசுதீங்க? சின்ன பொண்ணு, இன்னும் பொண்ணே பார்க்க வரல, அதுக்குள்ள வெக்கப்படாத. ஏக்கா நான் ஒண்ணும் வெக்கப்படல. இப்ப என்னதுக்கு நீங்க கல்யாண பேச்ச எடுக்கிய? என்ன சின்ன பொண்ணு, நேரம் காலம்லாம் கூடி வரும்போது கல்யாண பேச்ச தன்னால எடுத்துற வேண்டியதுதானே? ஏக்கா சாந்தி வாய் சும்மா கிடக்காத. சின்ன பொண்ணுகிட்ட இப்பவே சொல்லிடுவா போலுக்க. என்ன கனி சொல்லுதா? சின்ன பொண்ணுகிட்ட கல்யாணத்தை பத்தி பொறுமையா பேசலாம்னு தான் நாங்க கடைக்கு கூட்டிட்டு வந்தோம். இப்ப இவ என்னடானா இப்பவே ஆரம்பிச்சிருவா போலுக்க. அட ஆமா, இவா ஒருத்தி. ஏ சாந்தி, என்னக்கா? முதல்ல சேலை எடுப்போம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பத்தி பேசிக்கிடலாம். இப்பமே நீ சின்ன பொண்ணுகிட்ட எதையும் பேசாத. அவள்கிட்ட கொஞ்சம் பொறுமையா தான் எடுத்து பேசணும். ஏக்க பொறுமையானா எப்ப பேசுவியா? கடையில மூடுனதுக்கு அப்புறமா? ஏ கொஞ்சம் பேசாம இருன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. ஏக்கா சின்ன பொண்ணுகிட்ட பேச வேண்டியது என்னோட கடமைக்கா. அதத்தானே பேசிட்டு இருக்கேன். சிவா ஒருத்தி கிடக்க மாட்டா. மரகதக்கா எப்படியாவது பேசி சம்மதிக்க வச்சிரலாம்னு ஒரு நினைப்புல இருக்காவோ. இவ சம்மதிக்க விட மாட்டா போலுக்க. மரகதக்கா சாந்தியக்கா என்னக்கா சொல்லிட்டு இருக்காவோ? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு, நீங்க முதல்ல சாரி செலக்ட் பண்ணுங்க. ஏக்கா எதுக்கு இப்படி போய் சொல்லுவீங்க? அப்படி போட்டு உடைச்சிர வேண்டியதுனே சின்ன பொண்ணுக்கு கல்யாணம்னே. ஊரு கிட்டவா வாயை வச்சுட்டு சும்மா கிடக்க மாட்டா. சின்ன பொண்ணு, இந்த பட்டு சாரியை பொண்ணு பக்கம் வரும்போது கட்டிக்க. அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தத்துக்கு புடவை மாப்பிள்ளை வீட்ல இருந்து எடுத்துட்டு வருவாங்க. நிச்சயமத்துக்கு மாப்பிள்ளை வீட்ல இருந்து பட்டு சாரி தரதுக்கு முன்னாடி வேற ஒரு பட்டு சாரி கட்டுவேல, அதுக்கு வேணா புதுசா இன்னொன்னு எடுத்துக்கிடலாம். ஏக்கா என்ன சின்ன பொண்ணு, வேற சாரி பார்க்கணுமா? இது உனக்கு பிடிக்கலையா? ஐயோ எல்லாத்தையும் மொத்தமா போட்டு உடைச்சிட்டா. ஏக்கா நான் உடுத்திருக்க சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கல, அப்ப இதே மாதிரி நம்ம 3 பேருக்கு செட்டா வாங்கிக்கிடலாமாக்கா? வாரியல வாங்கு. சிஸ்டர், ஆடி கழிவுல செட் சாரி கிடைக்குமாமா? இருக்குக்கா. இப்ப நான் உடுத்திருக்க மாதிரியே சாரி அவங்க 2 பேருக்கும் கொடுத்துருமா? சரிங்கக்கா. அக்கா அந்த வளர்ந்தக்காவுக்கு இந்த மாதிரி சாரி வேண்டாமா? சிஸ்டர், அவங்க தான் கல்யாணம் பண்ணு, அவங்க டிஃபரண்டான சாரி கட்டணும். இப்ப அவங்க கட்டிருக்காங்கல ரோஸ் கலர் சாரி, அந்த பட்டு சாரியை நாங்க வாங்கிக்கிடுதோம். மொத்தமா 4 சாரிக்கு சேர்த்து பில் பண்ணிருமா? சரிங்கக்கா. இன்னும் வேற ஏதாவது சாரி பாக்குறீங்களா? ஏக்கா சின்ன பொண்ணு ஒரு சைஸா முடிச்சிட்டு நிக்க, அவகிட்ட போய் நீ பேசு. சரி கனி, நீ என் கூட வாயா. சரிங்கக்கா. சின்ன பொண்ணு, என்னக்கா இந்த சாந்தியக்கா என்ன மலாமா பேசிக்கிட்டு இருக்காவோ? என் கல்யாண பேச்ச எடுக்க கூடாதுன்னு எத்தனை நேரம் சொல்லிட்டு இருக்கேன். இவங்க என்னன்னா இவங்க வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காவோ. கல்யாணம் நிச்சயதார்த்தம் பொண்ணு பாக்குறதுன்னு எத்தனையோ நேரம் சொல்லிருக்கேன். இத பத்தி எல்லாம் பேசாதீங்கன்னு. ஏ சின்ன பொண்ணு, திமிரு பிடிச்சவா அலங்காரி நிக்க பாரு. சின்ன பொண்ணு, என்ன சின்ன பொண்ணு இப்படி அழுதுகிட்டு நிக்க? சின்ன பொண்ணு அழாம இரு, இது ஒண்ணு வீடு இல்ல கடையாக்கும். பார்க்கப்பட்டவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? எத்தனை நேரம் சொல்லிருக்கேன்க்கா என் கல்யாண பேச்சே எடுக்காண்டாம்னு. ஆடி கழிவுல சாரி எடுக்கலாம்னு எவ்வளவு ஜாலியா ஆபீஸ்ல இருந்து லீவ் போட்டுட்டு வந்தேன் தெரியுமா? ஆனா சாந்தியக்கா வந்ததுல இருந்து என் கல்யாணத்தை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருக்காவோ.
இங்க பாரு சின்ன பொண்ணு, இதுக்கெல்லாம் வருத்தப்படணும்னு ஒண்ணும் அவசியம் இல்ல. எப்படியா இருந்தாலும் அந்த கல்யாண வயசு வந்தா அந்த பேச்செல்லாம் எடுக்கதான் செய்வாங்க. ஏக்கா எனக்கு தான் கல்யாணமே வேண்டாம், எனக்கு பிடிக்கலன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கோம்லக்கா. இங்க பாரு சின்ன பொண்ணு, நீ அத பத்திலாம் ஒண்ணும் யோசிக்காத. சின்ன பொண்ணு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிதான் அங்க கடைக்கே உன்ன வர சொன்ன பாத்துக்க. என்னக்கா சொல்லுதியா? இங்க பாரு சின்ன பொண்ணு, உனக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு தான் நாங்க நினைப்போம். ஆமா சின்ன பொண்ணு, உனக்கு நல்லது நடந்தா எங்களுக்கு சந்தோஷம் தானே. நேத்துக்கு எங்க வீட்டுக்காரரு சின்ராஸ் தம்பிட்ட போய் பேசினார் பாத்துக்க. சின்ராஸ் தம்பி கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டாரு சின்ன பொண்ணு. அவரு கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னா அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதுனக்கா. எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிய? இங்க பாரு சின்ன பொண்ணு, உன் மனசுல என்ன இருக்குன்னு எங்களாலையும் புரிஞ்சுக்கிட முடியும். உனக்கும் சின்ராஸ் தம்பிய பிடிக்கும்னு எங்களுக்கு தெரியும். என்னக்கா இப்படி சொல்லுதியா? ஆமா சின்ன பொண்ணு, சின்ராஸ் தம்பிய உனக்கும் பிடிக்கும் தானே எங்களுக்கு தெரியும். அன்னைக்கு அந்த தம்பி எங்க வீட்டுக்கு வரும்போதே உன் முகத்தையும் நாங்க பார்த்தோம். அந்த தம்பி சவுண்ட கேட்ட உடனே என்ன சந்தோஷமா இருந்த தெரியுமா? ஏக்கா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. இங்க பாரு சின்ன பொண்ணு, அப்படியெல்லாம் இல்ல, அப்படியெல்லாம் எங்களை ஏமாத்தாத. நீ அந்த தம்பிய மனசுல வச்சுக்கிட்டு தான் உங்க அப்பா பார்க்கக்கூடிய மாப்பிள்ளை எல்லாத்தையும் வேண்டாம் வேண்டாம்னு ஒதுக்கிக்கிட்டு இருக்கா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த தம்பியும் ஒன்னதான் மனசுல வச்சுக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட எனக்கு கல்யாணமே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த தம்பி கிட்ட எல்லாம் பேசியாச்சு, அப்புறம் உங்க மாமியார் கிட்டயும் பேசியாச்சு. என்னக்கா சொல்லுதியா? மாமியாரா? அம்மா, செம்பலக்கா இருக்கவள, செம்பலக்கா, அவங்க தானே உன் மாமியாரு, வருங்கால மாமியாரு. இங்க பாரு சின்ன பொண்ணு, நீ கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா வச்சுக்க, ஊர்ல இருக்கப்பட்ட எல்லாரும் உங்க அப்பாவை தான் போட்டு ஏசுவாங்க. பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்காம அவளை வேலைக்கு அனுப்பி சம்பாதித்த வாங்கி தின்னுகிட்டு இருக்கிறான்னு எல்லாரும் உங்க அப்பாவை போட்டு தான் ஏசிக்கிட்டு இருப்பாங்க. உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு தான் நாங்க சின்ராஸ் தம்பி கிட்ட பேசியிருக்கோம். என்ன சின்ன பொண்ணு, உனக்கு என்ன ஞாபகம் வருது? ஏக்கா அன்னைக்கு வேற அவங்க கிட்ட தெருல வச்சு யாரு? உங்க மாமியார் கிட்ட தானே? ரெண்டு பேரும் என்னமெல்லாம் பேச்சு பேசுனீங்க. ஏக்கா என்னாலலாம் அந்த கிழவிய மாமியாரா ஏத்துக்கவே முடியாது. சின்ன பொண்ணு, யார் வீட்லதான் மாமியார் மருமக பிரச்சனை இல்லாம இருக்கு? என்ன பாரு, எனக்கு எங்க மாமியாருக்கும் பிரச்சனை தான், அதுக்கிட்டு வாழாம இருக்க முடியுமா? அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரி ஆயிரும். அது நீ சமாளிக்க மாட்டியா உங்க மாமியார? ஏக்கா நீ இப்படி சொல்லிட்டு இருக்க, கடைசில மாமியார் மருமகள் எவ்வளவு ஒத்துமையா இருக்க போறவன்னு மட்டும் பாரு. அவ ஒத்துமையா இருந்தா நமக்கு சந்தோஷம் தானே. நாம அவர மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தத இந்த அக்கா மாரெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்களே. என்ன சின்ன பொண்ணு, அந்த பக்கமா திரும்பி நின்னு சிரிக்கதானே செய்த? சின்ன பொண்ணு, அப்படியே வெக்க வருதா, கல்யாண கலை முகத்துல தாண்டவம் ஆடுதா சாந்தி சொன்ன மாதிரி. ஏக்கா போங்கக்கா. சாந்தி உன்னை கல்யாண பொண்ணுன்னு சொன்ன உடனே எவ்வளவு கோவப்பட்டுட்டு வந்த, இங்க வந்து நின்னுகிட்டு அழுதுகிட்டு நின்ன. இப்ப சின்ராஸ் தம்பி தான் மாப்பிள்ளைன்னு சொன்ன உடனே முகத்துல அப்படியே ஒரு பொலிவு தெரியுதே. நம்ம மனசுல நினைச்சவரை கல்யாணம் பண்ண போறோங்கிற சந்தோஷம் தான் இக்கா. ஆனா நாம தான்க்கா இவ்வளவு நாளா ஏமாந்துருக்கோம். சின்ன பொண்ணும் சரிதான், சின்ராஸ் தம்பியும் சரிதான், ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிடாமலேயே மனசுல நினைச்சு வச்சிருந்திருக்காவல. ஆமா கனி, சின்ராசு சின்ன பொண்ணு பேர் பொருத்தமே அமோகமாலாம் இருக்கு. இவ்வளவு நாளா நாம புரிஞ்சுக்கிடாமலாக்கா இருந்துட்டோம். சரி, இப்பதான் சின்ன பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டாள்ல. ஏக்கா நான் இன்னும் எதுவுமே உங்ககிட்ட சொல்லலையே. அப்ப கல்யாணத்துக்கு சம்மதம் இல்லையா? சரி, அப்ப நான் சின்ராஸ் தம்பிட்ட சொல்லிடுவேன், அவரு வேற எங்கேயாவது பொண்ணு பாப்பார்ல. ஏக்கா ஏய் அப்பா, சின்ன பொண்ணு முகத்துல என்ன வெக்கா. செம்பம் பாட்டியும் சின்ன பொண்ணும் மாமியார் மருமகள ஆகுவாங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கல கனி. அந்த செம்பம் பாட்டிக்கு சின்ன பொண்ணு தான் சரி. ஏக்கா, இதுதான் என் மவ வீடா? உனக்கு நல்லா தெரியும்ல? ஆமா செம்பவம், இதுதான் உன் மவ வீடு. முந்தானத்துக்கு சந்தைக்கு போகும்போது பார்த்தமத்துக்க உன் மவ வண்டி வாசல்ல நின்னுச்சுல. அப்படியாக்கா? அப்படின்னா சரிதான். என்ன சரின்னு சொல்லிட்டு கிடக்க, உன் மருமகளை கூப்பிடு. மருமோ வீட்டுல இருப்பாளா என்னன்னு தெரியலையே. ஏ, வீடு கதவு திறந்து கிடக்கு, அப்ப வீட்டுல தானே இருப்பா. உன் மருமகளை கூப்பிடு. சரிக்கா. மருமகளா? என்னது மருமகளையா?